ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஊராட்சி தலைவர்கள், வார்டு உறுப்பினர்கள் இவங்களை போட்டி இல்லாம தேர்வு செய்யப்பட்ட நிகழ்வை நம்ம பார்த்திருப்போம். ஆனா தமிழக சட்டசபை வரலாற்றிலேயே 4 எம்எல்ஏக்கள் போட்டி இல்லாம தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்போ 1952 முதல் சட்டசபைக்கு தேர்தல் நடக்குது. அப்போ தமிழகம், ஆந்திரா, கர்நாடகம் இதை உள்ளடக்கி சென்னை மாகாணம் இருந்துச்சு. அப்போ அந்த தேர்தலில் 309 தொகுதிகள் இருந்துச்சு. அந்த தேர்தலில் காங்கயம் தொகுதியில காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஏ.கே. சுப்பராய கவுண்டர் அறிவிக்கப்படுறார். ஆனா இவரை எதிர்த்து யாருமே போட்டியிடாதனால இவர் போட்டி இல்லாம வெற்றி பெற்றார்னு அறிவிக்கப்படுறார். அதே மாதிரி 1957 நடந்த தேர்தலில் கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் தொகுதியில நேசமணியும், விலவங்கோடு தொகுதியில வில்லியம் அவர்களும், ஈரோடு மாவட்டம் நம்பியூர் தொகுதியில கே.எல். ராமசாமி இவங்க 3 பேரும் போட்டி இல்லாம தேர்வு செய்யப்படுறாங்க. ஆனா அதன் பிறகு தமிழக சட்டசபை வரலாற்றிலேயே வேறு எவரும் போட்டி இல்லாமல் தேர்வு செய்யப்படவில்லை என்பது வரலாறு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.